இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு 7000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். சீமானண்ணனை பொறுத்த வரைக்கும் உயிரோடு இருக்கவங்களையும் சரி இறந்தவங்களையும் சரி ரொம்ப தரக்குறையாக பேசுவார். அது இறந்து போயிட்டாங்கன்னு வைங்களேன், அவருக்கு தொக்காய்வோம். ஏய் அது மறுபடியும் அங்கே பெரியாரிசத்துலேருந்து எப்படி தமிழ் தேசியம் இருந்துச்சோ இப்போ அங்கேருந்து அப்படியே ஹிந்துசத்துக்கு மாறுது. இல்லைண்ணே அந்தளவுக்கு பைத்தியக்கார பயில நாங்கள் கிடையாது. நான் தான் உங்கள்கிட்ட முதலே சொல்லிட்டோம்ல, இவரை பேசுறது எங்களுக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. பர்டிகுலராக நாங்கள் உள்ளே இருக்கப்போ வாய மூடிட்டு இருந்தோம். சில விஷயங்களை அவர்கிட்ட சொன்னோம், ஏன்னா இது தப்புன்னு இதை சொல்லக்கூடாதுன்ட்டு அவர் அதெல்லாம் கேட்கல. எனக்கே இவரை சொல்லலை அப்படிம்பாரு. அவர் பேசும்போது அங்கே பேசவே விடலை. அப்படிங்கும்போது சரி ரைட்டு ராசா, இப்படி சுயமரியாதை இருக்கும், அந்த கட்சியில் இருக்க முடியாது. சுயமரியாதைக்காரன் சுயமரியாதை இடத்துல தான் இருக்க முடியும்ட்டு இங்கே வந்தாச்சு. நாய் உட்காந்து யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கான். ஆமாம், நீங்கள் வந்து அங்கே போய் அவரை மீட் பண்ணிடுவீங்களா, இவரை மீட் பண்ணிடுவீங்களா, இப்படிலாம் இருக்கான்னு சொல்லி தானடா நீங்கள் கூப்பிட்டிய. நாம் தமிழர் கட்சியே சாதி தான் கட்சி. அது என்ன பிரச்சனைனா கேளுங்க. அவர் பயிற்சி எடுக்காருல, பயிற்சி அவர் எடுக்கல, நாங்கள் தான் எடுத்தோம். அதாவது நாங்கள் வந்து தமிழர் நலன் தலைவர் பிரபாகரன் இப்படிங்கிறத தான் நாங்கள் பெரிய ஒரு உயிர் நாடியாக வச்சுருந்தோம். அப்புறம் சீமான் வந்து 2009 தமிழ் தேசியம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. நான் வந்து அதுலேருந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாலேயே, அப்போ நான் சின்ன பையன்தான், 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவே தமிழர் களம்னு சொல்லி, அது ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தம், தமிழ் தேசிய பாதை. அதில் வந்து நாங்கள் தமிழ் தேசியம் படிச்சுட்டு அதை பற்றியான தெளிவுகளோடு இருந்தோம். அப்போமெல்லாம் சீமான் வந்து திராவிடம் பேசிக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு தீக்கால இருந்தார். அவர் சுற்றிக்கிட்டே வருவார், தெரியுமில உங்களுக்கு. அது மாதிரி அப்போ அங்கே சுற்றிட்டு நடந்தார். அப்போ நம்ம சரி ஒருத்தர் பேசுகிறார தமிழ் தேசியம் பேசுகிறாருன்னு சொல்லி ஒரு பின்னால் வந்தோம். அது மறுபடியும் அங்கே பெரியாரிசத்துலேருந்து எப்படி தமிழ் தேசியம் இருந்துச்சோ இப்போ அங்கேருந்து அப்படியே ஹிந்துசத்துக்கு மாறுது. இந்துத்துவாக்குள்ளே போகிறாரு அவர். ஆமாம், ஆர்எஸ்எஸ் சித்தம் தான் இந்துத்துவா, அது பேர். அதுக்குள்ளே போகிறாரு. சரி இதுக்கு மேலே நம்ம அங்கே இருந்து ஒப்பேறாது அப்படின்னு நம்ம முன்னாடியே இது உள்ள அவர் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே சாய ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கும். நம்ம அவர்கிட்ட சொல்ல நினைக்கோங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டு எங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், ஏன்னா 2016 நம்ம கட்சியில் இருக்கோம். அவருக்கு நல்லா தெரியும், எங்களெல்லாம் ஆமாம் தெரியும், நல்லா தெரியும் அவருக்கு. பெரியாரை வந்து இப்படி பேசணுமா பேசக்கூடாதா அப்படின்னா பேசக்கூடாது. அவர் வந்து ஏதோ ஒன்று பண்ணாமல் இவ்வளோ பெரிய தாக்கம், இவ்வளோ பெரிய மக்கள் ஈர்ப்பு அவர்கிட்ட இருக்காது. நான் இன்னும் படிக்கல, ஆனால் இனிமேல் படிப்பேன், படிச்சுட்டு பேசுவோம். நம்ம சீமானண்ணனை பொறுத்த வரைக்கும் உயிரோடு இருக்கவங்களையும் சரி இறந்தவங்களையும் சரி ரொம்ப தரக்குறையாக பேசுவார். அது இறந்து போயிட்டாங்கன்னு வைங்களேன், அவருக்கு தொக்காய்வோம். ஏய் அவருக்கு வேண்டிய ஆளாக இருந்தால் நான் அவர் ஒன்றா தானே உட்காந்துருந்தோம், அழகா அவர் அப்படி இப்படிம்பாரு. அதெல்லாம் ஒரு காலந்தம்பி அப்படிங்கிற கதை. ஆள் இறந்து போச்சுன்னா டாப்பு சொல்லவே வேண்டாம். அது பிடிக்காத ஆளாக இருந்தால் கிழிச்சு தொங்க விட்ருவாப்புல. அந்த வேலையை செஞ்சுட்ருக்காரு. மக்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளை விஜயோடைய ஆதரவாளரும் கிடையாது, விஜய் ரசிகரும் கிடையாது. நம்ம இப்போ திமுகக்காரங்க தான். அந்த விஜயை வந்து சொன்னார், ரோட்டில் அடிபட்டு செத்துருவாப்பா, லாரியில் அடிபட்டு செத்துருவானார். இது பொதுவாகவே பொதுஜன மக்கள் மத்தியில் வந்து ஒரு அதிருப்தி. அவன் வீட்டு பிள்ளையாக தான் அப்படி பேசுவானா அப்படின்னு கேட்காங்க. இப்போ அதே மாதிரி தான் ஒரு வயசான ஆளை போட்டு ஏன்ப்பா இந்த பேச்சு பேசுதான், அதுவும் ஒரு கொச்சையான வார்த்தையை பேசுகிறாரு. ஒரு மனுஷன் அப்படி சொல்லியிருந்தாலுமே அது இப்போ சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவரை பற்றி 1000 விமர்சனம் இருக்குல்ல, அதை பேச வேண்டியது தானே. இப்போ இதை பேசும்போது பொம்பளைகளுக்கு திரும்ப என்னையா இதே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் நிறைய இருக்குது. சீமான் வந்து நாங்கள் உள்ளே இருக்கப்போ வாய மூடிட்டு இருந்தோம். சில விஷயங்களை அவர்கிட்ட சொன்னோம், ஏன்னா இது தப்புன்னு இதை சொல்லக்கூடாதுன்ட்டு அவர் அதெல்லாம் கேட்கல. எனக்கே இவரை சொல்லலை அப்படிம்பாரு அவர். அந்த விஷயங்களை இன்னும் நம்ம பேசுவோம். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்காத கொடுமைகளெல்லாம் அவர் நடந்த மாதிரி பேசினார். 18 சாதிகளுக்கு நடந்தது ஒரே சாதிக்கு நடந்ததெல்லாம் அவர் பேசினார். அதனுடைய விளைவுகளை இன்னும் அவர் சந்திப்பார். அவர் புரியுதா உங்களுக்கு? அழகா தெரியுமா? 2019 வரைக்கும் கரெக்டாக இருந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது. சரியா? ஏன்னா 2016-17 அவர் உழைப்பு அப்படி பிரச்சாரங்களுக்கு போகிறது வைக்கலாம் நாங்களும் போயிருக்கோம் கூட, அதனால் தெரியும். 2019 வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தார். 2019 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும். அதுக்கப்புறம் அவருடைய நடவடிக்கைகளில் மாற்றம் இருந்துச்சு. 21 டோட்டல் சேஞ்சாக இருந்தது. 21 24 வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு. நான் நிறைய மெசேஜெலாம் அனுப்பியிருக்கேன் அவருக்கு. ஏன்னா முன்னாடி ஒரு மெசேஜ் போட்டோன்னே கூப்பிட்ருவாப்புல அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது இருக்குது, அது இருக்குது, நிறைய மெசேஜ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னே தெரியல, இதை சரி பண்ணேன். பொதுவாக கட்சியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இது இப்படி பேசக்கூடாதுன்னு அப்படின்னு நிறைய நம்ம பேசுகிறோம். எதுக்குமே பதில் கிடையாது. இதுக்கு மேலே நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்குறதுன்ட்டு தான் நம்ம ஒரு நேரம் என்ன செய்கிறோம்னா, நேரடியாக கலந்தாய்வு வாய்ப்பு கிடைக்கி கலந்தாய்வில் பேசணுன்ட்டு நான் எப்போ போல முன்வரிசையில் உட்காந்துருக்கேன். நம்ம எந்திரிச்சு பேசுதோம், எல்லாருடைய குரலாக தான் நம்ம பேசுதோம். பேசும்போது அங்கே
பேசவே விடலை. அப்படிங்கும்போது சரி ரைட்டு ராசா, இப்படி சுயமரியாதை இருக்கவன் அந்த கட்சியில் இருக்க முடியாது, சுயமரியாதைக்காரன் சுயமரியாதை இடத்துல தான் இருக்க முடியும்ட்டு இங்கே வந்தாச்சு. இப்போ ஒரு நாய் உட்காந்து யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கான். ஆமாம், நீங்கள் வந்து அங்கே போய் அவரை மீட் பண்ணிடுவீங்களா, இவரை மீட் பண்ணிடுவீங்களா, இப்படிலாம் இருக்கான்னு சொல்லி தானடா நீங்கள் கூப்பிட்டிய. ஆனால் அப்படி இல்லைல்ல, நீ நாயை வெளியே போங்க, அவங்க கூப்பிட்டு வச்சு மரியாதை பண்ணுதாங்க. டெய்லியாக மரியாதை பண்ணுவோம், அதுக்காண்டி ஒரு நாள் தான் கல்யாணம் நடக்கும், டெய்லி கல்யாணம் நடக்காது. குடும்பத்தை நடத்த வேண்டியது நம்ம பொறுப்பு. நம்மளை கூப்பிட்டு கௌரவப்படுத்தியாச்சு, இனிமேல் சரியாக நம்ம நடந்துக்கிட வேண்டியதான். முடிஞ்சால் சரியாக இருக்க போகிறோம், எல்லாம் தூரம் ஓட்டு போட போகிறோம், அவ்வளோதான். நான் தான், என் பேர் எங்கள் ஐயா பேர். சரியா, இது என் பேர், இது எங்கள் ஐயா பேர். எனக்கு பொறுப்பு போட்டதை நான் இப்போ உங்களுக்கு அனுப்புகிறேண்ணே. நாம் தமிழர் கட்சியே சாதி தான், சாதி தான் கட்சி. குடி குடினா என்னது அண்ணாச்சி? சரி, அது பிராந்திய குடிச்சிட்டு பேசுவார். ஆமாம் பேசியிருக்காருலா, பேசியிருக்காரான்னு கேட்கல ஐயா. ம், இங்கே பாருங்க, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதியை சார்ந்த பார்வின் அவர்கள் நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறையின் திருநெல்வேலி மத்திய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார். இது சீமான் கையெழுத்து போட்டது தான். நம்ம அப்படி துட்டுலாம் கொடுத்து இழந்தது இல்லைண்ணே. அதாவது அவர் கையில் துட்டு கொடுத்து கிடையாது. ஒரு வேட்பாளர் விடுவார், அந்த வேட்பாளருக்கு எழுத படிக்க கூட தெரியாது. நான் அனுபவப்பட்டிருக்கேன். நான் தொகுதி செயலராக இருந்தேன் பாளையங்கோட்டையில். அந்த அக்காவை நான் குறை சொல்லலை, நல்ல அக்கா, கடுமையாக உழைச்சாங்க. பாவம் அந்த அக்கா, அவங்கள கட்டாயப்படுத்தி நிற்க வச்சாப்புல நின்னாங்க. சரியா, சீட்டுக்கெலாம் வாங்க மாட்டார். அது என்ன பிரச்சனைனா கேளுங்க, அவர் பயிற்சி எடுக்காருல, பயிற்சி அவர் எடுக்கல, நாங்கள் தான் எடுத்தோம். ஆளை நிப்பாட்டி விட்ருவார். அந்த அக்காவுக்கு அவ்வளோ செலவு நம்ம என் சொந்த கை காசு, அந்த ஒரு தேர்தலுக்கு 2.25 லட்ச ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன். சரியா, அவர் கட்சியிலேருந்து அவர் 10 நிமிஷம் தரமாட்டார். அவர் டீலிங்லாம் மேலே முடிச்சு அவர் அங்கே வாங்கிடுவார், எங்களுக்கெல்லாம் வராது. இப்போ அதிமுககாரங்க பேசுகிறாங்க, இல்லை வேறு கட்சிகள் பேசுனாங்கன்னா அவங்ககிட்ட பேசிட்டு அதை கட் பண்ணி வாங்கிடுவார் அவங்ககிட்ட. கீழே நான் ஒரு டம்மி வேட்பாளரை போட்டதேன் அப்படின்ட்டு அவர் ஒரு ஆளை போட்டு விடுவார். சம்மந்தமே இல்லாமல் கட்சிக்காரனை போட்டால் நாங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகமாக விளைச்சிவோம், தெரிஞ்சிருக்கும், பரிச்சயமாக இருக்குமா, அவனுக்கு ஓட்டு அதிகமாக வந்துடும். அதனால் கட்சிக்கு சம்மந்தமே இல்லாத ஆள் பிடிச்சி வந்து போடுவார், போட்டு வேலை பார்க்க விடுவார். செலவு பூரா நாங்கள் பண்ணுவோம், அவர் மேலே வாங்கிட்டு அங்கே கலெக்ஷனை கட்டிட்டு சத்தம் கட்டாமல் இருப்பார் அவர். பிரபாரன் வந்து எனக்கு வந்து துப்பாக்கியில் கற்றுக் கொடுத்தாரு, எனக்கு பயிற்சியில் நிறைய கற்றுக் கொடுத்தாரு, எனக்கு ஆமகரிலாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டே வந்தார். சரி, அது ஃபுல்லாக உடஞ்சிருச்சு, அதெல்லாம் பொய்யுங்க. ஆமகரி செஞ்சு கொடுக்குற அளவுக்கு சித்தா போனால் அந்த அளவுக்கு இது கிடையாது, குக்கர் கிடையாது அப்படிலாம் பேசியிருக்காரு. இது உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் பேசுகிறது உண்மை தான், நீங்கள் நம்பி தான் இருக்கீங்களா? இல்லைண்ணே, ஏன்னா அந்தளவுக்கு பைத்தியக்கார பயில நாங்கள் கிடையாது. நான் தான் உங்கள்கிட்ட முதலே சொல்லிட்டோம்ல, இவரை பேசுகிறது எங்களுக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது பர்டிகுலராக. ஆனால் நம்ம வந்து இவரோட 6 வருஷம் சீனியர் தமிழ் தேசியத்தில். அப்போ அந்த தமிழ் தேசியங்கிறத பேசி ஒருத்தர் 8%, அதாவது அப்போ வந்து நாங்கள் 1.1% ஓட்டு வாங்கியிருந்தேன் 2016. சரியா, பேசி இவ்வளோ பெரிய கூட்டத்தை திரட்டு தர. அப்போ இவர் பின்னால் நம்ம போவோம், சில விஷயங்களை பைய திருத்திக்கலான்னு அவர் சொல்லுறதுல நிறைய பொய்ன்னு எங்களுக்கு தெரியும். நான் தட்டலையா? நாங்கள் தட்டின ஒரு வீடியோ இருக்காது, ஒரு ஃபோட்டோ இருக்காது, தட்ட மாட்டோம். தெரியும் ஃப்ராடுன்னு தெரிஞ்சவரை சில கிறுக்கணும். அவர் அவங்கள ஏசுவார், அதுக்கு தட்டுவார், கை தட்டுவானுவோம். கட்சியை கலைச்சிட்டு போயிடுவோம் பாரு, அதுக்கு கை தட்டுவானுவோம். அது ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நான் வந்து அஜித் ரசிகர், அவர் கீழே இருந்தாலும் கை தட்டுவேன், எந்திரிச்சாலும் கை தட்டுவேன். அது நமக்கு அந்த நேரத்தில் பைத்தியம் ஆகிற மாதிரி குடியார மாதிரி ஆயிடுவோம்ல, குடிக்க மாட்டோம்மா, குடியார மாதிரி ஆயிரும் பார்த்தீங்களா? அதே மாதிரி அவரை பார்த்தோன்னே சில குடியார மாதிரி பைத்தியம் பிடிச்சிருவான். ஆமாம், என்னை போன்றவர்கள்னா எப்படி சொல்ல வரியா? இங்கே வருவாங்க, அறியாமைகள் இருக்கவங்க இருக்காங்க. என்னை போன்ற தொண்டர்கள் அங்கே இருக்க முடியாது, வெளியே வந்துடுவான். வாய்ப்பு இருக்குது. பெரிய அதிருப்தியில் எல்லோரும் இருக்காங்க. எப்படி திமுகவுக்கு போவோம், நம்ம திமுகவில் ஏச்சிட்டோமே, திமுகவுக்கு எப்படி போவ அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்களே தவிர மற்றபடி திமுகவில் வந்து இணையறதில் ரெடியாக தான் இருக்காங்க. என்னண்ணே சாதி பார்க்கப்படுதுண்ணே? அதாவதுண்ணே ஒரு குறிப்பிட்ட 2-3 சாதி அவங்களுக்கு தான் அங்கே ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஆமாம், மற்றபடி பல்லர்களே பாண்டியர்கள் அப்படின்னு மேடையில் பேசுவார். நான் கேட்டது, ஏன்னா பல்லரில் ஒரு ஆளுக்கு சிட்டிக்குள்ள ஒரு பொறுப்பு கொடுங்கண்ணே, அப்போ தாமனே அது சரியாக வரும் அப்படின்னு தான் நான் பேசினேன். ஆமாம், தாழ்த்தப்படலாம், அவன் தாழ்ந்தவங்களாம் கிடையாது. அது பல்லர்களுக்கு ஒரு சீட்டுக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க, தேவேந்திரர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க
அப்படி தான் நான் கேட்டேன், அதை தான் நான் பேசினேன். அதுக்குள்ளே இனிய ஜாதி வேறுன்ட்டாங்க. அதனால் அங்கே வந்து எப்படின்னா மறவர்கள், அவரே தன்னை மறவராக தான் நினச்சிக்குவார். மறவர் மெயினாக அங்கே மறவர் தான், மறவர் டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும். அதுபோக காசு கொடுக்குற மற்ற ஜாதிக்காரங்க காசு கொடுக்கணும், கொடுத்தீங்கன்னா அவங்கள மேலே வச்சுருப்பார். மெயினாக சாதி வந்து அவங்க வந்து எப்படின்னா, இப்போ தேவேந்திரர்கள் இருக்காங்க, ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. அவங்க ஒருத்தன் உள்ளே வந்து ஒரு முக்கிய பொறுப்பு வந்தான்னா சிக்கலாயிரும்னு பயப்படுவார் அவர். அதே மாதிரி நாடாரில் இன்னொரு நாடாரை அவரை வளர்த்து விட்டுட்டோம். அவர்கிட்ட சுயசாதி பட்டுலாம் கிடையாது. அப்படி இருந்துன்னா இன்னொரு நாடார் வந்தான்னு வைங்களேன், இவரை காலி பண்ணிடுவான் அப்படின்னு அவர் பயப்படுவார். அவர் கல்யாண சுந்தரனே இருந்தார், அவர் கவுண்டரு, அவர் பெரிய சாதி. அவர் உள்ளே வந்தார்னா இவரை காலி பண்ணிடுவார்னா அவரை கழட்டி விட்டாங்க. ராஜீவ்காந்தி என்ன, அவரையும் வளர்ந்து வரும்போது அவரை அப்படி தான் பண்ணாங்க அவருக்கு. ஆனால் அந்த குறை சொல்லாத அளவுக்கு இப்போ கோனாரில் ஒரு ஆள், இன்னாரில் ஒரு ஆள், அவங்கள வச்சு இவங்களுக்கு பிரச்சனை வராது பாருங்க, அப்படி பழக்கலாம் குறைச்சி விடுவார். மற்றபடி பெரிய கம்யூனிட்டி பயப்படுவார் அவர். அதாவது பெரிய கம்யூனிட்டினா இன்றைக்கி வந்து அவங்க கீழே இருக்கலாம், பாப்புலேஷனில் கூட இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள கண்டா பயம் தாங்க முடியாது அவருக்கு. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.